ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அழகர் ஜுவல்லரியோட ஒரே பொண்ணு நேஷவர்ஷினிங்கிற பொண்ணோட சீர்வரிசைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். விடிய காத்தால ஒரு 8 மணிக்கே வந்தாச்சு. வந்து அங்கே கொஞ்சம் தான் நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் தான் கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக சீர்வரிசை தட்டு, அப்புறம் ஆள்களும் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்க. நாங்களும் மோளம் அடிக்கிறவங்க வரத்துக்கு லேட் ஆச்சு. அதனால் நாங்களும் ஒரு பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபோனில். எல்லாருமே நல்லா பரபரப்பாக ஜாலியாக இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சீர்வரிசை தட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கேமராமேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே நல்லா வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க தான் நேஷவர்ஷினி. அவங்களுக்கு தான் இன்றைக்கி சீர். அவங்க அழகாகவே மேக்கப் பண்ணி விட்டுருந்தாங்க. பூவெல்லாம் வச்சு அழகாக மேக்கப் பண்ணி விட்டு அழகாக ஒரு பிரின்சஸ் மாதிரி இருந்தாங்க அழகாக. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தோம். அங்கே சில பேர் அவங்களுக்கெல்லாம் சீர்வரிசைலாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நிறைய கூட்டம் நல்லா எக்ஸைட்டிங்காக ஆகிட்டு இருந்தாங்க. நல்லா சீர்வரிசை தட்டெல்லாம் நல்லா வீடியோ எடுத்து நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ சீர்வரிசை தட்டு. நல்லாவே இருந்தது அங்கே. நல்லா அதுக்கப்புறம் மோளக்காலங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே அங்கே நல்லா பீப்பி அடிச்சிட்டு இருந்தாங்க. மோளம்லாம் தட்டிக்கிட்டு நல்லா இருந்தது. கொஞ்சம் கேட்க அப்படியே செம்மையாக இருந்தது. ஆனால் வெளியெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டம்மு டும்முன்னு சத்தம் தான் கேட்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரொம்பவே நல்லாவே இருந்தது. சத்தம் அப்படியே அங்கெல்லாம் போனால் காது கிழிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நல்ல சத்தம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் மண்டபத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் மண்டபம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் மேடையில் ரொம்ப அழகாகவே இருந்தது. அப்புறம் நாங்கள் போய் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உட்கார்ற சேர் கூட செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் டிஃபன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி, சட்னி, சாம்பார் போட்டாங்க. அப்புறம் குலாப் ஜாமுன் போட்டாங்க. நல்லா பராமரித்தாங்க. சாப்பாடெல்லாம் நல்லாவே இருந்தது. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிச்சனில் போயிட்டு நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே நல்ல டிஃபன் செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே பிரியாணி செம்மையாக இருந்தது. 2 பக்கமும் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் செஞ்சிட்ருந்தாங்க. நல்லா அழகாக ஒரு கலையெல்லாம் வச்சு செய்கிறாங்க. சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சீர்வரிசை எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. சேலை பார்த்திங்களா அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கூட்டம்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே கூட்டம் இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் 2வது பந்தியில் தான் போய் உட்காந்தோம். முதல் பந்தியிலையும் கூட்டம், அப்புறம் 2வது பந்தியில் தான் எப்படியோ பிடிச்சி உட்காந்துட்டோம். அப்புறம் போய் நல்ல சாப்பாடு, பிரியாணியெல்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டோம். அப்புறம் நாங்கள் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு சேர் பிடிச்சி உட்காந்துட்டோம். உட்காந்து அப்புறம் குலாப் ஜாமுன்னு, வாட்டர் பாட்டிலு, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சாங்க. சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் முட்டை எல்லாம் வச்சாங்க. சிக்கன் கிரேவி நல்லா வெந்திருந்தது. முட்டை நல்லா ஜிலுக்குன்னு இருந்தது. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பிரியாணி வச்சாங்க, மட்டன் பிரியாணி. எங்களுக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்கள் மட்டன் பிரியாணி மட்டுமே 2 வேளையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்தது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.